அதாவது இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா வேஷ்டி வாங்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். அண்ணன் பக்கம் வேட்டி சட்டையோட ரெடி ஆயிட்டாரு. எங்க நம்ம போறோம்? வேட்டி எடுக்க போறோம். எங்க நம்ம போறோம்? வேட்டி எடுக்க போறோம். விநாயகாசி போறோம். பொங்கல்னாலே வேட்டி கட்டினா நல்லா இருக்கும். ஸோ ஒயிட் ஷர்ட்டுக்கு கிரே கலர் வேட்டி கட்டினா நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கும். பரவாயில்ல கட்டிக்க. ஒரு சட்டையை போடுங்க. எதுக்கு இந்த குளத்துக்கு புல்லட்டு குளம் பேர் இருந்தது தெரியல. சொன்னாங்க கேட்கறப்ப இந்த குளம் பேர் புல்லட்டு குளம். போயிட்டு வரும்போது பயந்து வந்துட்டு இருப்போம். உழந்துட போறோம் அப்படின்ட்டு வழியாதான் நண்பர்களே ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நம்ம எல்லாருமே நானும் ஒரே ஸ்கூலுக்கு. அண்ணன் 12வது படிக்கும் போது 6வது படிச்சு வெளில சொல்ல தெரிஞ்சிருவோம் கண்டுபிடிச்சாங்களே. அப்பனா நீங்களே கண்டுபிடிச்சா நீங்க அண்ணன் 5 வயசு 45 நம்மளே சொல்லிடலாம். ஏன் உங்களுக்கு 45 எனக்கு அதிகமா எடுவேன். அப்படிலாம் கிடையாது. எனக்கு 22. அப்ப அண்ணனுக்கு எத்தனை வயசு நீங்க கரெக்ட் பண்ணுவோம். நான் சொல்லல. நீ சொல்லல. நான் சொல்லல. ஜவுளி கடலுக்கு போயிட்டு இருக்கோம். கடல் கிடையாது, ஜவுளி கடல். இதான் எங்க ஊரு கடல். முதல்ல சின்னதா அங்க ஓபன் பண்ணிருந்தாங்க தானே. அவங்க முன்னேறிட்டாங்க. நாங்க அப்படியே ஊருக்குள்ள எல்லாம் முன்னேறிட்டாங்க. நல்லா தெரியுது. பேரு டக்கர் கோபியா எல்லாம் இங்க இருக்கு. அமரா பேர் வர அபியான ஃப்ரெண்ட் நீங்க. அபியான தம்பி வந்து காலேஜ் படிச்சிருக்கீங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். வேலைக்கு போயிட்டு இருக்கேன். சொல்றேன் சாரி நான் மறந்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல பேசி ஞாபகம் இருக்கு. பேரு தான் எடுத்தாச்சு. கரவேஷ்டி பழைய கடை. பழைய கடை என்ன இது ஃபேன்சி ஸ்டோர் ஆகிட்டாங்க. பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு போகுதுறேன். ஸ்கூல் ரோடு பழைய வீடு இந்த வீடை பார்த்தா பேய் வீடுன்னு சொல்லி பயன்படுத்த கூடாது. இங்க கடை இருக்குமே கடை இல்ல இப்ப இருக்கு. தெரியாத மாதிரி ஸ்கூலு என்னோட ஸ்கூலு இவரா காந்தி ஐயா. அதனால இந்த ஸ்கூலுக்கு காந்தி சிலை. காந்தி சாலையா? ஆனா காந்தி சிலை காந்தி சிலை சாலை இன்னோட ஸ்கூலு விளையாண்டு எப்பா அடி வாங்கி இந்த கிளாஸ் தான். இதான் 5வது இங்கதான் படிச்சேன். விளையாட்டு பீரியட் இங்கதான். இன்னும் ஊர் கோயில் திருமருகளோட அடையாளம். திருமருகல்னு நீங்க போட்டீங்கன்னா மேப்பை டச் பண்ணீங்கன்னா நம்ம கோயில் வருவாங்க. புவனகிரீஸ்வரர் ஆலயம். உள்ள போவோம். நம்ம அடுத்தாட்டி உள்ள போய் கோயில் தனியா ஒரு விளையாட்டு. எவ்வளவு ஆட்டம் போட்டுருக்கல. ஸ்கூல்ல என் கூட படிச்சு யாராவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கமெண்ட் பண்ணுறாரு. நவீன், சதீஷ், சூர்யா, ராஜேஷ். இங்கதான் பிரேயர் நடக்கும். இங்கதான் நான் அங்க போய் அந்த அட்டென்ஷன் இதுக்கு அடிச்சு போனேன். ஸ்டாண்டர்ட் சதீஷ் சொல்றதுக்கு. ஆனா இந்த கோயிலுல போனதே கிடையாது. சும்மா மட்டும் வருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போது பெரிய ஸ்கூல் அவர்களின் பிரமாண்டம். ஆனா என்னால இங்க 1 வருஷம் தான் படிக்க முடிஞ்சது. 1 வருஷம் கூட நான் ஒரு 8 மாசம் தானே. ஏன்னா பாதியிலே அங்க போயிட்டல. ஆனா இருந்தாலும் அந்த 8 மாசத்துல எவ்வளவு நினைவுகள். ஸ்கூல் வரணும்னு எவ்வளவு போராட்டம். ஏன்னா எல்லாருமே நீங்க இங்க இருந்து அங்க போயிட்டீங்க. நாங்க மட்டும் அங்க கடந்தோமா. எப்ப போய் அப்படியே என்ன பார்ப்போம், எப்ப முட்டை என்ன பார்ப்போம், நம்ம எப்ப பேண்ட் போடுவோம். அதுதான் ரொம்ப முக்கியமே. அது வரைக்கும் ட்ரௌசரை போட்டு சின்ன பையனாவே நம்மளை உணர வச்சு இப்படி போயிட்டு ரைட் எடுத்தீங்க அந்த சைட்ல இருக்கும் ஏ கிளாஸ். பல செக்ஷன்லாம் புதுசா இருந்தது. ஸ்கூலுக்கு வந்தானே என்ன செக்ஷன்லாம் பிரிக்கிறாங்க. ஏபிலாம் சொல்றாங்க. பெரிய கிளாஸா ஒரே வகுப்பு ஆனா 2 கிளாஸா என்ன புதுசா இருக்கு. ஸ்ட்ரைட்டா இருக்கிறது தானே லேபு. எனி டைம் நீங்க அங்கதானே கிடப்பீங்க. படிச்சது அந்த பச்சை கலர் யூனிஃபார்ம். ஆமா பழைய லேபா இருந்தது. அது பண்ணிட்டாங்க. இடிச்சிட்டு இப்ப மறுபடியும் கட்டிட்டாங்க. இங்கதான் சைக்கிள் நிக்கிற ஸ்டாண்ட்லாம் எப்படின்னு தெரியல. அப்புறம் இங்க 8th கிளாஸ் இருக்கும். மயிலாத எல்லாம் இந்த சைடு இருப்பாங்க. போயிட்டு அப்பப்போ ஓடி போய் அவங்கள பாத்துட்டு வருது. என்னையும் சூர்யா வர
எல்லாரும் பிரிச்சுட்டானுங்களா அந்த சமயத்துல. அப்ப இருந்து என்ன படிச்சிருப்போம், அவன் பி கிளாஸ் நான் ஏ கிளாஸ், ரொம்ப மோசமா போயிடுச்சு அந்த சமயத்துல. நம்ம கூட இருந்த சரியா போறானே ஒரு உரிமையா ஒரு ஸ்கூலுக்குள்ள இப்பெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஸ்கூல்ல போலாம யாரும் எதுவும் சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. இங்க வாட்ச்மேன் யாராவது இருந்தா சொல்லிட்டு உள்ள போய் வீடியோ எடுக்கலாம். லாக் பண்ணி வச்சிருக்காங்க, உடைச்சாலும் எகிரி குதிச்சாலும் முடியாது. யாராவதுல இருந்து தான் படிச்சேன், 6ஆவதுல இருந்து 12ஆவது வரையும் அண்ணனுக்கு இங்க பல நினைவுகள் இருக்கு. எனக்கு 8 மாசம் தான் இருந்தது, ஆனா 8 மாசத்துல பல நினைவுகள். கரெக்டா செஸ் விளையாடி ஜோனலுக்கு கூட்டு போவாங்க, போட்டோ எல்லாம் எடுத்தாங்களே, போட்டோ எடுத்து அடுத்த நாளே ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து எப்பவுமே டெய்லி லேட்டா வந்து இங்க வாசல்ல தான் இருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்து சார் ஒரு அடி அடிப்பாங்க, அடிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள போக வேண்டியதா. இங்க தானே ஐஸ் வாங்கி தருவீங்க, பக்கத்துல நின்றுட்டு இருக்கோம் சுத்துறது. ஆமா, நீங்க எல்லாம் சின்ன வயசுல வரும்போது நாங்கதான் பாத்து போகலாம். ஆமா, உங்களை நம்பிதானே அனுப்புவாங்க. எங்க ஜேஆர்சி எல்லாம் ஜாயின் பண்ணிருந்தாங்க, போனோம் எல்லாமே புதுசா. தின்னு சொல்லுவாங்க, அந்த வீடு இது இருக்கும். அதுலதான் பார்த்தா பொங்கலுக்கு எல்லாம் வந்து கிரீட்டிங் கார்டு வச்சு விற்பாங்க. பொங்கல் வாழ்த்து வச்சு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறது ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து கிரீட்டிங் கார்டு அதெல்லாம் வாங்குறதுக்கு ஆசையா இருக்கும். வாங்குறது ஒரு வாங்கி யாரும் கொடுக்குறது, அதோட நம்ம பசங்களுக்கு தான் கொடுப்போம், வேற யாரும் கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. அதுலயும் வந்து ஒரு லைட் வச்சு மியூசிக் எல்லாம் வர்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தா ஒரு 25 ரூபாய் என்னமோ சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்மள்ட்ட காசு கிடையாது. அதெல்லாம் முடிச்சது 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு எதுவும் வாங்கி. கிரீட்டிங் எல்லாம் ஊருக்கு போய் தானே கேள்வியே பண்றேன். அது என்னன்னு தெரியாது எனக்கு. மனசுக்குள்ள நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ரோட்ல. அதை வந்து எப்படி வார்த்தையா வெளிப்படுத்துறது தெரியல, இல்லைன்னா உள்ள உணர்ச்சியா போயிட்டு இருக்கு எல்லாமே. தனியா யோசிக்கும்போது நிறைய வரும். கை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ், கேமரா பண்ண ஆள் இல்ல, நானே பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். A few moments later. சொல்லுங்க என்னென்ன பண்ணுவீங்க? அட பாவி, கலர் கலரா இருக்கு. கலர் மா இல்லப்பா, இது பேட்டி எடுக்கிறதுக்கு தான் இங்க இருந்து வந்திருக்கிறியா? சென்னையில இருந்து இலை எடுக்க. உங்ககிட்ட மைக் கொடுக்கலான்னு பாக்குறேன், மைக் எடுத்துருக்கேன். இலை எடுக்க. இங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், நீ பாத்தலாம் அங்க போய் குளத்துல மீனை காட்டிக்கிட்டு இருக்க. இங்க வா. பர்மிஷனா கேட்காம பொங்கிடுச்சு. வரலாமா வேணாமான்னு கேட்க இவ்வளவு நேரம் இங்க உட்காந்துட்டு இருக்க பொங்கல் சும்மா எட்டி பார்த்தோன்னே பொங்கிடுச்சு. பொறுப்பே இல்லாத பொங்கலா இருக்கு. சரி, அடுத்ததாக நமக்கு இவர் காத்துட்டு இருக்காரு. ஒரு பொங்கறப்ப நம்ம எரியுதுடா சாமி. அண்ணா இங்கே நிப்போன அடுத்த அவன் சொல்லாம போயிட போறான். எடுங்கண்ணா பொங்கல் திருநாளை முன்னிட்டு நமது மாமா அவர்கள் அன்லிமிட்டடாக பண்ணை கொட்டி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாங்க இந்த இடத்த விட்டு நகரதா இல்ல, நீ பொங்கற வரையும் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். பொங்கப்பா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். பொங்கறான் பொங்கலோ பொங்கல். 2 பேரும் சொல்லாம கொள்ளாம வந்துட்டானுங்க, பொறுப்பே இல்லாம. அத்தைக்கு சந்தோஷம். நம்மளோட பாரம்பரியமே தம்பி, பால் பொங்கி நமக்கு வர்றதுதான். நம்ம ஒரு பசும்பால் கூட கிடையாது, அந்த அரிசியோட தண்ணி மட்டும்தான். என்ன டீயா காஃபியா? அது ரெண்டும் கலந்தா எப்படி? டீத்தூள போட்டு அப்படியே காஃபி தூள் போட்டுருவீங்க? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்ப? என்னது இது? அதாவது இஞ்சி போட்டுட்டு இருக்காங்க, அப்புறம் டீ தூளை தேடிருக்காங்க, கிடைக்கல போல, திருப்பி காஃபி தூள் எடுத்து கொட்டிட்டு இருக்காங்க. அப்ப இது ஜிஞ்சர் காஃபி. எத்தனை வாட்டி
போங்க போர் அடிச்சிட்டு. நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்கு. டிஃபரெண்டா ஒண்ணு ட்ரை பண்ணிருக்கீங்க. ஓகே, குட் அட்டம், குட் என்டர்டைன்மெண்ட். உங்ககிட்ட நான் கிளாஸுக்கு வரலான்னு இருக்கேன். வெரி டேஞ்சர்ஃபுல். வச்சுக்காதீங்க. டோன்ட். ஓகே, டோன்ட் ஆஸ்க் மீ. வெள்ளம் போட்டுக்கிறேன். வெள்ளம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குடும்பத்துல இருந்தாலே குடும்ப பொண்ணுதான் போங்க. இதை பண்ணா அதை பண்ணலாம் கிடையாது. கட் பண்ணிடலாம். நம்மளோட கம்பு சுத்து வீரர் மக்களுக்கு ஏதாவது சொல்லுங்கண்ணா. வைக்கணும் பொங்கல் வாழ்த்துக்கள் உங்க ஸ்டைல்ல. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சிம்பிளா அப்படி முடிச்சிட்டீங்க. அண்ணா அவர் பேர் என்ன? அந்த சுத்திட்டு இருந்தாரு அப்ப சொன்னீங்க. தீப்பொறி திருமுகம். அண்ணனோட சிக்னேச்சர் டைலாக்கா? குடும்பங்களோட சேர்ந்து கொண்டாடும் பொங்கல் இந்த வாரம். டிஜிட்டல் பொங்கல் இது. நண்பர்களே, என் நண்பன் வீட்டுல கேஸ்ல பொங்கல் கொண்டாடுறாங்க. என்னாலே நம்ப முடியல. அக்காங்க நான் கேஸுக்கு மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா மண்பானை. பாரம்பரியமோ டெக்னாலஜியும் சேர்ந்த பொங்கல் கலந்து பண்ணாங்க. கொலாபரேட் பண்ணிருக்காங்க. அதாவது அடுப்புல பண்ணா அதை நமக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுல்ல. இப்ப கேஸ்ல பண்ணா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீ வளர்ந்து எடுத்து வச்சு புலி முகம் தெரியுது. என்ன மானம் போகுது உங்களுக்கு? நானே காலப்பட்டு பெல்ட் கட்டுங்க. அதுதான் நமக்கு, அதுதான் இன்னைக்கு கண்டென்ட். அதுதான் உங்க வேட்டி அவருதான் இல்லையா? என்ன வேட்டி இதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் நிக்க போகுது? வீடியோலயே பாத்துடலாம் எவ்வளவு நேரம் நிக்க போகுது. வாங்க நடந்து வாங்க. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? என்ன காந்தாரா படத்துல வர மாதிரி ஓ ஓன்னு இருக்கீங்க? ஓ ஓ ஓ நம்ம ஒரு ஸ்லாங்கா? ஓ ஓ முக்கிய நானதான் இன்னைக்கு மெட்டீரியல் அவரை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கோம். ஆமா அதான் அப்படியே அவருக்கு பொண்ணு தேடும் பணியில ஈடுபட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் சிறப்பா போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா இருங்க, என்ன நான் வராம நீங்க பாட்டுல ஏதோ கண்டென்ட் உருவாக்கி பேசிட்டு இருக்கீங்க. என்ன கண்டென்ட்? நம்ம இன்னும் அனுபவிட்டானே அந்த கதையா. ரத்தம் வாங்கி முகம் வைப்பாங்களோ உங்க காலேஜ்ல அப்படி வைக்கிறோம்னு சொல்லிட்டு எங்க வாங்கி ரத்தம் வாங்கி வந்து உங்க நம்பர் கொடுத்துட்டு ஃபார்ம்லாம் வாங்கிட்டு போனீங்க. ரத்தம் வாங்கி வந்து ரத்தம் டொனேட் பண்றாங்க. எங்க காலேஜ் வாங்க, இன்னும் நிறைய பசங்க டொனேட் பண்ண ரெடியா இருக்காங்க. எங்க காலேஜ்ல முகாம் வைங்க சொல்லிட்டு உங்க நம்பர் தான் பரவாயில்ல. இந்த ஃபார்ம் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்காக பண்ணிடலாம் சொல்லிடாதீங்க. என்னப்பா சொல்ற? அப்புறம் உன் நம்பர் உன் பேர் எப்படிப்பா தெரியும்? நீ சீனிவாசன் படிக்கிற. சொன்னீங்க பண்ற கேம்பஸ் வந்து தீபாவளி முடிஞ்சு வாங்க, நான் எங்க பிரின்சிபல்ட்ட பர்மிஷன் வாங்கி வைக்கிறேன், கேம்ப் நடத்துங்கன்னு சொன்னீங்க. சரி ஒரு பையனா தானா வந்து வாலண்டியரா கேம்ப் நடத்த இது பண்றான்னு சொல்லிட்டு உங்களை பத்தி என்ன அப்ப என்ன சார் நீங்க தான் கொடுத்தீங்க ரத்தம் வாங்கி நீங்க தான் வந்து கொடுத்துட்டு போனீங்க. நான் பண்ண பொது மருத்துவமனையில ரத்தம் வாங்கி பிரிவுல நீங்க தான் வந்து இது மாதிரி கேம்ப் நடத்துங்க, நாங்க என்சிசி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் நீங்க சொல்லவே இல்லைங்கிறீங்க. என்ன ஸ்டூடெண்ட் வந்து இப்ப போய் சொல்லாதீங்க சார். சொல்லவே இல்லைங்கிறீங்க. அப்ப எடுத்த ரெக்கார்டு வச்சிட்டு இருக்காரு. அது நான் அசிங்கப்பட்டு பத்திரமா வச்சிருக்கேன். I want one more. சரி விக்கிற அப்படியே செல்ல எடுத்துட்டே ஓடனா எடுத்துக்கிட்டே நமக்கு ஏத்த மாதிரி வார்த்தையை போட்டுக்க வேண்டியது அவ்வளவுதான். கேமராமேன் பற்றாக்குறையா இருக்கு.
எத்த காட்ட போறாங்க. அடுத்ததா கலையண்ண கைத்து மேலேயே நடக்க போறாரு. சரி என்ன மொத்தமா சம்பவம் பட்டாரானே. நம்ம தோன்றதை பேசுவோம் மக்களுக்காக. விக்கியண்ணா வந்து ஏன்னா வீதிங்கண்ணே சும்மா சாதாரணமா ஓட்டாதீங்க, ஏதாவது பண்ணுங்க. அவன் ஓட்டுறதே சாதாரண தனியா பண்ண சொல்றான். பொங்கல் மாறி மாறி ஒரு வீட்டுக்கா போயிட்டே இருக்கு. முடிஞ்சிருச்சாமா சாமி? 3 மணிக்கா 4 மணிக்கா? சரி வாடா. அது வரேன். இன்னும் இங்க இருந்த பொங்கலை காணும். பொங்கல் சாம்பாரா? எனக்கு என்னன்ற மாதிரி அவன் கழுத்து இருக்கான். இவருதான் மணியா? பொங்கலுக்கு போச்சு, சிறப்பாக போயிட்டு சாப்பாடை போட்டு சாப்பிடுச்சிட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாதா? அன்பால அடிச்சு தாக்கிட்டாங்களா? டயர்ட் ஆயிட்டான். அங்கிட்டுக்கு இங்கிட்டுக்கும் மாறி மாறி ஓடி 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 ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் ஹாப்பியா உங்க ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. ஸோ எங்க செலிப்ரேஷனையும் பார்த்து சந்தோஷப்படுங்க. அதாவது ஒரு வீட்டுல எப்படி எப்படி பண்றாங்க அப்படின்றது. இப்ப நம்ம மற்ற வீட்டுல பாத்தீங்கன்னா கேஸ்ல பண்ணாங்க, பானையில குளிது வந்து. உங்க வீட்டுல வெளியே செங்கல் வச்சு பண்ணாங்க, சூரிய பகவானுக்கு படைச்சு. நான் கிராமத்திலேயே பார்த்தோன்னா இப்ப எல்லாரும் கேஸ்ல பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சென்னை சைட்ல பண்ணாங்க, இப்ப இங்கேயும் ஃபுல்லா கேஸ் தான். கேஸ்ல வச்சு சிம்பிளா முடிச்சுட்டு போறாங்க. இதுக்கு வரவு வாங்கணும், மட்டை வெட்டணும். இங்க புது வீடு வந்தோன்னே பண்ணலாம். நாங்க ஓவரா பொங்கும்போது சிம்பிள் வச்சுப்பாங்க. விறகு என்ன இருக்குன்னு அவசியம் இல்லை. நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எப்ப பொங்குன்னு சொல்லி. கேஸ்னா இப்ப பொங்குன்னு சொல்லி ஒரு டைம் வச்சு பார்க்கலாம். அடுப்புல வச்சுட்டு எப்ப பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டே இருந்தா சரி. இந்த பக்கம் வந்து இங்க பேசிக்கிட்டே இருந்தா தப்பு நாங்க பொங்கிடுச்சு. அதை எடுக்கவே முடியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க பொங்கலை பத்தி? நான் நினைக்கிறேன் இன்னும் நினைக்கல. சாப்பாடை விட்டு சாவடிச்சுட்டாங்க. ஒன்னும் முடியல, கண்ணெல்லாம் கட்டுது. இல்ல பொதுவா பொங்கல்னா என்ன அப்படின்னு? பொதுவா பொங்கல்னா அதான் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சிட்டி சைடை விட கிராமத்துலதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு சூரிய பகவான் படிச்சு. அடுத்தது மாட்டு பொங்கல் வரும், அது இன்னும் நல்லா இருக்கும். நாளைக்கு பாப்போம். கன்னி பொங்கல் வரும், அது இன்னும் மாற்றமா இருக்கும், இன்னும் பயங்கரமா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டா இருக்கு. ஒன்லி ஆக்ஷன் தான். ஆக்ஷன்ல இறங்கிடும் ஃபுல்லா. டயர்டா இருக்கேன், ஒரு முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விடைபெற்றுக் கொள்கிறேன். பாய். நம்ம தம்பி மணி பாய் சொல்லி பாருங்க. பாய்.